ஒரு தொழிற்சாலை தொழிலாளி தொழிற்சாலை தரையில் ஒரு எண்ணெய் துளியை கவனித்தார். பெரும்பாலானவர்கள் ஒரு துணியை எடுத்து அதை துடைத்து விடுவார்கள். பிரச்சனை தீர்ந்தது, அடுத்த வேலையை கவனிப்பார்கள். ஆனால் இந்த தொழிலாளி அப்படி செய்யவில்லை. அவர் நின்றார். இங்கே எண்ணெய் ஏன் இருக்கிறது என்று தன்னை தானே கேட்டார். அவர் மெதுவாக மேலே பார்த்தார். ஒரு போல்டிலிருந்து எண்ணெய் சொட்டிக் கொண்டிருந்தது. ஒரு சாதாரண மனிதர் அந்த போல்டை இறுக்கி விட்டு சென்று இருப்பார். பிரச்சனை முடிந்தது என்று நினைப்பார். ஆனால் அவர் அங்கேயும் நிற்கவில்லை. ஏன் இந்த ஒரு போல்டு மட்டும் கசிகிறது, மற்றவை சரியாக இருக்கின்றன என்று சந்தேகித்தார். அவர் அந்த போல்டை அகட்டி பரிசோதித்தார். அதன் உள்ளே இருந்த ரப்பர் கேஸ்கெட் சேதமடைந்திருந்தது. அதை மாற்றிவிட்டால் வேலை முடிந்துவிடும். ஆனால் மீண்டும் அவர் ஆழமாக யோசித்தார். அதே நேரத்தில் பொருத்தப்பட்ட மற்ற கேஸ்கெட்டுகள் சரியாக இருக்கும்போது இது மட்டும் ஏன் சேதமடைந்தது? இப்போது கேள்வி ஒரு போல்டை விட பெரியதாக மாறியது. அவர் அருகிலிருந்த சில போல்டுகளை அகற்றி ஒப்பிட்டு பார்த்தார். அப்போது அவர் ஒரு வித்தியாசத்தை கவனித்தார். சேதமடைந்த கேஸ்கெட் வேறு ஒரு சப்ளையரிடமிருந்து வந்தது. பொருத்தப்பட்ட தேதி ஒன்றே, ஆனால் மூல நிறுவனம் வேறுபட்டது. அவர் எல்லாவற்றையும் பதிவு செய்து கொள்முதல் துறைக்கு அறிக்கை அளித்தார். அந்த சிறிய கண்டுபிடிப்பின் காரணமாக நிறுவனம் தங்களின் சப்ளையர் தரநிலைகளை மறுபரிசீலனை செய்தது, தரக் கட்டுப்பாட்டு நடைமுறைகளை வலுப்படுத்தியது மற்றும் முழு அமைப்பிலும் எதிர்கால தோல்விகளை தடுத்தது. கதையின் நெறி: நீங்கள் காண்பதை மட்டும் சரி செய்தால் நீங்கள் அறிகுறிகளை மட்டுமே சிகிச்சை செய்கிறீர்கள். ஆனால் தொடர்ந்து ஏன் என்று கேட்டால் உண்மையை கண்டுபிடிப்பீர்கள். பிரச்சனைகள் திடீரென தோன்றுவதில்லை, அவை சான்றுகளை விட்டுச் செல்கின்றன. ஆழமாக கேள்வி கேட்பவர்களே உண்மையான காரணத்தை கண்டுபிடிப்பார்கள்.